ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே கிளாஸில் ஹோம்ஒர்க் முடிக்காதனால மிஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாக்கி, எல்லாம் உன்னால தான். பேசாமல் இருந்திருந்தால் எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கலாம். கேம் விளையாடலாம், அது விளையாடலான்னு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் பாரு. மிஸ்ஸு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ரோசி, நான் என்ன வேணும்னா பண்ணேன். எனக்கு மட்டும் இப்படி ஆகும்னு தெரியுமா? ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். என்ன, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்களே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களை இப்படியே விட்டால் சரி வராது. இருக்கிறதே ரொம்ப ஃபஸ்ட்டு கிளாஸாக மாறிட்டுருக்கீங்க. உங்களை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலை. மிஸ், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் மிஸ். ஒரு 1 hour டைம் கொடுங்க மிஸ். அதுக்குள்ளேயும் எல்லா ஹோம்ஒர்க்கையுமே முடித்து சப்மிட் பண்ணிடுறோம் மிஸ். ஆமாம் மிஸ், லஞ்ச் பிரேக் வரைக்கும் டைம் கொடுங்க மிஸ். அதுக்குள்ளேயும் முடித்து சப்மிட் பண்ணிடுறோம். என்ன மாயா 1 hour டைம் கேட்குறா, நீ லஞ்ச் வரைக்கும் டைம் கேட்குற. உங்களுக்கு என்ன விளையாட்டாக போச்சா? சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் விட்டு முடிக்காத ஹோம்ஒர்க்கை இந்த 2 hours முடிச்சிருவீங்களா? எனக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. கொடுத்த ஹோம்ஒர்க்கை நாளைக்கு தான் சப்மிட் பண்ண சொன்னீங்க மிஸ்ஸுன்னு சொல்லி என்னையே ஏமாற்ற பார்த்தவங்க தானே நீங்கள். உங்களை நம்பி எப்படி நான் டைம் கொடுக்கறது? போச்சு, மிஸ்ஸு உஷாராயிட்டாங்க. இனிமேல் நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இப்படியே விட்டுட்டே இருந்தோன்னா என் கிளாஸ் ரொம்ப ஒஸ்ட்டு கிளாஸ் ஆயிரும். என் பேரையே நீங்கள் கெடுத்துருவீங்க போல். உங்களுக்கு ஏதாவது சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும். மிஸ், அப்படி என்ன பனிஷ்மெண்ட் மிஸ் கொடுக்க போகிறீங்க? அதுவா, வெளியே கிரவுண்டில் நல்லா வெயில் அடிக்குது. அந்த கிரவுண்டில் 10 times உங்களை ஓட விட போகிறேன். 10 times முடிச்சுட்டு வந்து கீழே நான் உப்பெல்லாம் கொட்டி வச்சுருப்பேன். அதில் முட்டிக்கால் போட்டுட்டு 1 hour கழித்து தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகும். உங்கள் எல்லாருக்குமே சேம் பனிஷ்மெண்ட்டு தான். பொண்ணு பையன் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க. என்னது, கிரவுண்டை 10 times சுற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பில் முட்டிக்கால் போடணுமா? ஐயையோ, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் மிஸ் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லையே. போச்சு, நல்லா மாட்டணும். என்ன ஜாக்கி, நீயே இப்படி சொல்கிற? நீ கிளாஸ் லீடர் தானே. மிஸ்ஸுக்கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணு ஜாக்கி. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம். நான் எப்படி மாயா கன்வின்ஸ் பண்ணுறது? ஆல்ரெடி டிஸ்கை உடைச்சதுக்கே அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து செம்ம அசிங்கமாக போச்சு. சரி இரு, எதுக்கும் மிஸ்கிட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன். மிஸ் ப்ளீஸ் மிஸ், இந்த தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க மிஸ். ஜாக்கி, நீ எவ்வளோ தடவை கேட்டாலும் எந்த எக்ஸ்கியூஸும் தர முடியாது. யாராவது ஒரு ஆள் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த கிளாஸுமே பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ பயம் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். இந்த தடவை இதை நான் சிம்பிளாக விட்டுற மாட்டேன். என்னோட முடிவு தான் ஃபைனல் முடிவு. ஓகே மிஸ், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் மிஸ். ஆனால் இந்தளவுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் வேணாம் மிஸ். இந்த தடவை சிம்பிளாக கொடுங்க மிஸ். நெக்ஸ்ட் டைம் பண்ணலைன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுங்க மிஸ். ப்ளீஸ் மிஸ், இந்த ஒரு டைம் மட்டும் சிம்பிளாக பனிஷ்மெண்ட் கொடுங்க மிஸ். சரி ஓகே ரோசி, நீ குட் ஸ்டூடெண்ட். நீயே இப்படி பண்ணியிருக்கனால இந்த தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன். ஓகே, சிம்பிளான பனிஷ்மெண்ட்டே இந்த தடவை கொடுக்குறேன். கிளாஸ் மொத்தமும் வெளியே போங்க. இந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் என் கிளாஸ்க்குள்ளே வரணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் சொன்ன பனிஷ்மெண்ட்டு தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹே மிஸ், இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெருசு. அவங்க டென்ஷன் ஆகுறதுக்குள்ளே எல்லாரும் கிளம்பி வெளியே போயிடலாம்ப்பா. அதுவும் கரெக்டு தான். நானே ஃபஸ்ட்டு போகிறேன். என் மேலே தான் மிஸ்டேக். ச்சே, இந்த மாதிரி கிளாஸ் மொத்தமும் வெளியே போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இனிமேல் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. நம்ம ஒழுங்காக ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடணும். இவங்க பேச்சை கேட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. சரி புலம்பாது ரோசி, நீ மட்டுமா வெளியே நிற்கிற? நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே நிற்கிறோம். கிளாஸ் முடிகிற வரைக்கும் எல்லாரும் வெளியவே நில்லுங்க. ஹோம்ஒர்க் முடிக்காமல் என் கிளாஸ்க்குள்ளேயே வரக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் சொன்ன சிவியர் பனிஷ்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட் டைம் எந்த எக்ஸ்கியூஸும் கேட்டு வந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.